ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மைவி3 தான். சரிங்களா? மைவி3 நிறுவனத்தில் வந்து நேற்று அதாவது 4ஆம் தேதி ஹியரிங் வந்து விசாரணைக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்துச்சு. அங்கே என்னென்ன நடந்தது, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் மைவி3 நிறுவன கேஸ் ஏன் தள்ளி போகுது அப்படிங்கிறதுக்கும் நமக்கு வந்து ஒரு ஆதாரம் ஒன்று கிடைச்சிருக்கு. அதை நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அது என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போயிட்டு நம்ம வீடியோவை பார்க்கலாம். இப்போ பாருங்க, நமக்கு டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. வழக்கோடைய விவரம், தாக்கல் எண் இதெல்லாம் இருக்கு, தாக்கல் செய்யப்பட்ட நாள் இது எல்லாமே இருக்கு. ஸோ கடைசியாக வந்து நமக்கு முதல் கோப்பு வந்து 27, அதாவது மே மாதம் வந்து 27ஆம் தேதி முதல் கோப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் விசாரணை வந்து எப்போ 10ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி தள்ளி வச்சுட்டாங்க. 4ஆம் தேதி நேற்று வந்து நடந்தது கேஸ். சரிங்களா? இந்த வீடியோ வந்து 5ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். 4ஆம் தேதி நேற்று வந்து கேஸ் நடந்தது. நமக்கு வந்து இப்போ மறுபடியும் இந்த கேஸ் வந்து 10ஆம் தேதிக்கு தள்ளி வச்சுட்டாங்க. ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி. சரி, அப்போ இன்னைக்கு இந்த 4ஆம் தேதி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மனுதாரர் பெயர், எதிர் மனுதாரர் யார் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் இங்கே பாருங்க. இதில் வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து பாஸ் பண்ணி கூட இந்த பேர் யார் யார் பேரில் கேஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே அப்படியே படித்து பார்த்துக்குங்க. உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ 4ஆம் தேதி என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸோ 4ஆம் தேதி கோர்ட்டில் வந்து விசாரணைக்கு யார் யார் வந்தாங்க, யார் யார் ஆஜராகல அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த அடுத்த விசாரணை 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் தள்ளி வச்சிருக்கிறாங்க. சரி மிஸ்டர் ஃபர்ஸ்ட், இப்போ 4ஆம் தேதி என்ன நடந்ததுன்னா, இதில் வந்து நிறைய பேர் வந்து ஆஜராக மாட்டேன்றாங்க. அதுதான் இப்போ பிரச்சனையாகவே இருக்கு. இப்போ மோகன்ராஜ் அப்படிங்கிற அட்வொகேட்டு யார் யாருக்கெல்லாம் வக்காலத்து போட்டிருக்கிறாரு அப்படின்னா, வக்காலத்து அப்படின்னா இப்போ இந்த அக்யூஸ்ட் பாருங்க, A1 8 14 24 25 26 27 30 33 38 42 47 இருக்கு இல்லையா, இத்தனை அக்யூஸ்டுக்கும் இந்த மோகன்ராஜுங்கிறவர் ஆஜராக போறாரு. அதுக்கு பேர் தாங்க வக்காலத்து. இப்போ வக்காலத்து போடுறோம்னா, இந்த இத்தனை நபர்களுக்கும் நான் வந்து வக்கீலா வாதாடுறதுக்கு ஆஜராக போறேன் அப்படின்னு மோகன்ராஜ் வந்து வக்காலத்து போட்டிருக்காரு இவங்களுக்கு. அதே மாதிரி அனிதாங்கிறவங்க A2 11 15 19 20 37 43 44 50 51 56 57 58க்கு ஆஜராக போறாங்க. அண்ட் 59 வரையும். ஈஸ்வரன்கிறவர் வந்து 2 3 5 9 12 17 18 35 36 39 41 45 54 நிறைய, இவருக்கு வந்து நிறைய விதம் ஐயா 59 வரையுமே இவர் வந்து ஆஜராக போறாருங்க. சரிங்களா? ஸோ அதுவும் இல்லாத இப்ப பாருங்க, இந்த இதுல இருக்கு பாத்தீங்களா, A2 3 5 9 12 இதெல்லாம் இருக்கு இல்லையா, 53 56 57 58 59 வரையும் இருக்கிற அந்த அக்யூஸ்ட், ஏங்கிறது அக்யூஸ்ட். சரிங்களா? ஸோ இவங்க எல்லாமே இன்னைக்கு கோர்ட்ல ஆஜர் ஆயிருக்கிறாங்க. சரிங்களா? அவங்க எல்லாம் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் கோர்ட்டுக்கு வரல அப்படின்னா, இந்த A2 3 5 9 12 17 18 21 24 25 27 30 32 33 35 36 38 39 41 42 54 55 இவங்க எல்லாம் ஆப்சண்ட்டுங்க. இவங்க எல்லாமே இந்த கோர்ட்டுக்கு வரல. அப்புறம் இந்த பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, எங்க பணம் கட்டி நாங்க ஏமாந்துட்டோம் இந்த நிறுவனத்துல அப்படின்னு ஒரு 250 பேரும் சம்திங் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா கேஸு இவங்க மேல. அவங்களுக்கு அவங்கள கூப்பிட்டு சமரசம் செஞ்சு நாங்க இதுக்கு வந்து ஒரு முடிவு கொண்டு வரோம் அப்படின்னு இசைவு கொடுத்துருக்கிறது. ஓகே சொன்னவங்க, அவங்க கூட நாங்க சமரசமா போறோம் அப்படிங்கிறதுக்காக ஒத்துக்கிட்டவங்க வந்து அக்யூஸ் 11 15 19 20 37 43 44 50 51 56 57 58 59 இந்த நபர்கள் மட்டும் சமரசம் பண்றதுக்கு ஓகே அப்படின்னு கோர்ட்ல தெரிவிச்சிருக்கிறாங்களாம். சரிங்களா? அப்புறமா சிஆர்எல் வந்து 101ங்கிறது வந்து இன்னும் பெண்டிங்ல இருக்கு. இது என்னங்கிறது எனக்கும் தெரியல. ஸோ இது வந்து அடுத்த கட்ட விசாரணை நமக்கு வந்து 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் தெரியும். இப்ப ஏன் பாதி பேர் வந்திருக்கிறாங்க, பாதி பேர் வரல? அப்ப அந்த வந்தவங்களுக்கு மட்டும்தான் மக்களுக்கு பணத்தை கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கா, வராதவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது இல்லையா? அதை நோக்கி நம்ம பயணிக்கும் போது நமக்கு திடுக்கிடும் சில தகவல் கிடைச்சது. அந்த தகவல் எப்படி நமக்கு கிடைச்சதுன்னா, இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள ஒருத்தர் வீடியோவே போட்டிருக்கிறாரு. ஸோ அதை பார்த்து தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் சொன்ன விஷயத்தை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இப்போ மைவி3 நிறுவனங்கிறது 2 தரப்புல போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க.
ஒரு தரப்பு விஜயராகவனுக்கு ஆதரவாகவும், இன்னொரு தரப்பு வந்து சக்தி ஆனந்தனுக்கு ஆதரவாகவும் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப இதுல வந்திருக்கிறவங்கலாம் சக்தி ஆனந்தனுக்கு ஆதரவாகவும், அதாவது சக்தி ஆனந்தன் தரப்புல மக்களுக்கு அவங்க கட்டின பணத்த திரும்பி குடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பதாகவும், விஜயராகவன்கிறவர் வந்து பணம் குடுக்கக் கூடாதுங்கிற எண்ணத்துல இருக்கிறதாகவும், அவருக்கு சப்போர்ட்டா இருக்கிற சில நபர்கள் தான் வரமாட்டேன்றாங்க கோர்ட்டுக்கு. அதனால தான் கேஸ் தள்ளி போய்க்கிட்டே இருக்கு. அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, சக்தி ஆனந்தனுக்கு ஓரளவு மனசாட்சி இருக்கு அப்படிங்கிறதாகவும், இந்த விஜயராகவன்ங்கிறத மனசாட்சி அற்ற ஒரு மிருகமாகவும் தான் நமக்கு தோணுது. ஸோ அந்த ஒரு நபரால தான் மக்களுக்கு இத்தனை ஆண்டு காலமாக பணம் தராமல் இழுத்தடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறது ஊர்ஜிதமாகிறது. அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம 10ஆம் தேதி பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நான் அதனால உங்களுக்கு இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.